ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையா? ஏதாச்சும் ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அது ஒரு சில யூடியூப் சேனலில் வந்து வியூஸ்க்காகவோ எதுக்காச்சும் அந்த மாதிரி போட்டுடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்பிடுறீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய்யுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம விஜய் வந்து, அதாவது சுவாமி ப்ரோ மகாநதி சீரியல்லேருந்து குவிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது எந்த சேனலில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம விஜய் வந்து, அதாவது நம்ம சுவாமி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு புது சீரியலில் கமிட் ஆகிறது உண்மை தான். மெயின் லீடாக ஹீரோவாக கமிட் ஆகிருக்காரு. நம்ம சுவாமி ப்ரோ பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஃபுல்லாகவே வளர்ப்பாருங்க. அது அவருக்கு எப்பயுமே வந்து ஒரு பழக்கம் தான். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டபுள் சீரியல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். மிதுனராசி பண்ணிட்டு இருக்கும்போது காற்றுக்கென வேலை சீரியலில் பண்ணார். காற்றுக்கென வேலை சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நுவ்வு நேனு பிரேமாவும் பண்ணார், மகாநதியும் பண்ணார். இப்போ வந்து நடுவில் ஒரு 2-3 மந்த்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கேப்பில் இருந்தார். நுவ்வு நேனு பிரேமா முடிஞ்சு இப்போ ஒன் செகண்ட் அதே தெலுங்கு சீரியலில் கமிட் ஆகிருக்காரு. ஸோ 30 டேஸுமே ஒர்க் பண்ணுவார். ஏதாச்சும் ஒரு சிலர் ரேண்டமாக லீவ் கிடைச்சா தான் ஊருக்கு பெங்களூர் போவார். ஸோ ஹைதராபாத்லேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் மாறி மாறி தான் இருந்துட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். அதனால வந்து அவர் தெலுங்கு சீரியலில் வந்து கமிட் ஆனதில் நம்ம மகாநதி சீரியல் வந்து குயிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய். யாரும் நம்பாதீங்க. மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் விஜய் காவேரி இல்லாமல் அங்கே மகாநதி சீரியலே கிடையாது. விஜய் காவேரி வீக்காடாலே அது சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா தான், ஸ்வலக்ஷ் தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அவங்களால மட்டும்தான் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒன்று அவங்களால நடிக்க முடியல, வேறு ஏதாவது ரீசன் பிக் ஸ்க்ரீனில் போகிறாங்க அப்படின்றது ஏதாச்சும் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட ஒன்று சீரியலை என் பண்ணுவாங்களே தவிர வேறு யாரும் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. இப்போல்லாம் என்னும் ஆகாது, ரீப்ளேஸ் மட்டும் ஆகாது. எபிசோட்ஸ் வரைக்கும் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். பிகாஸ் அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வந்து வச்சிருக்காங்க. டிஆர்பி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி சும்மா ஃபேக் நியூஸையும் நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க. இது முழுக்க ஃபேக் நியூஸ் தான். நம்ம சுவாமி ப்ரோ எந்த சீரியலும் குவிட் பண்ணல. 2 சீரியலுமே அட் த டைமில் பண்ணிட்டு இருக்காரு. இதோடய நம்ம ஒரு மூவி பண்ணாலும் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் இக்கட்டாக தான், அதாவது இழுத்து பிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். பாப்போம், பண்ணாலும் பண்ணுவார், சொல்ல முடியாது, அது அவரோட விஷயம். பட் ஆனால் 2 சீரியல் அட் த டைம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேனேஜ் பண்ணிடுவார். இது வரைக்கும் மேனேஜ் பண்ணியிருக்காரு, இதையும் மேனேஜ் பண்ணிடுவார். ஸோ யாரும் வந்து நீங்கள் ஃபேக் நியூஸை நம்பாதீங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ குவிட் பண்ணுறாரு அப்படி நம்பிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.